கிட்டத்தட்ட 45 நாளா ஒரே ரூம்ல தன்னந்தனியா தன்னையே வருத்திக்கிட்டு ஒரு கேரக்டருக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ உயிரோட இல்லாம இருந்தாலுமே 27 வயசுலயே ஆஸ்கார் ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஆக்டிங்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு பிரம்மாண்டமான பேட்மேன் மூவிக்கு ஆடிஷனுக்கு போறாரு. டார்க் நைட்னு சொல்லப்படுற அந்த பிரம்மாண்டமான படத்தோட டைரக்டர் யாரும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலன். அந்த ஆடிஷன் எதுக்குன்னா பேட்மேன் ரோல் பண்ண போறவங்களுக்கான ஆடிஷன், அதாவது ஹீரோ ரோலுக்குரிய ஆடிஷன். அந்த ஒரு ஆடிஷன்ல ஹீத் லெட்சருமே செலக்ட் ஆகிறாரு. ஆடிஷன்ல அவர் நடிச்சது எதுக்குன்னா ஹீரோவான பேட்மேன் ரோலுக்கு தான். ஆனா அவருக்கு கிடைச்சது என்னதுன்னா நெகட்டிவ் கேரக்டரான ஜோக்கர் கேரக்டருக்கு. இந்த பிரம்மாண்டமான படத்திலே ஒரு மிகப்பெரிய கேரக்டர் எதுன்னு பார்த்தோம்னா அந்த ஜோக்கர் கேரக்டர் தான். ஒரு 27 வயசு பையன் கிட்ட எப்படி இந்த கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீடியால இருந்து எல்லாமே போட்டு கிளிக் ஆரம்பிக்கிறாங்க. ஹீத் லெட்சர் அப்படிங்கிறவர் 45 நாளா ஒரே ரூம்ல தன்னந்தனியா ஒரு கேரக்டருக்காக தன்னையே செதுக்கிக்கிட்டு 46வது நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ளவங்க எல்லாருமே பார்த்து திகச்சு போயிடுறாங்க. இவர் சாதாரணமா சிரிக்கிறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் எல்லாருமே பார்க்க ஜோக்கர் மாதிரியே இருக்கு. அந்த ஒரு படத்துக்காக தன்னையே ஒரு